ராகுல் காந்தி அவர்கள் பாஜக எம்பியை தள்ளிவிட்டாரா? பரபரப்ப கிளப்பிய தள்ளுமுள்ளு சம்பவம். அம்பேத்கர் பிரச்சனையை திசை திருப்பும் முயற்சியில பாஜக இறங்கியிருக்கிறதா? தள்ளுமுள்ளுக்கான விளக்கத்தை ராகுல் காந்தி கொடுத்திருக்காரு. அம்பேத்கர் 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 அம்பேத்கர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களையே பாஜக எம்பிக்கள் தள்ளிவிட்டதா சொல்லி காங்கிரசும் பகிரங்க குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. பத்திரிகையாளர் சந்திப்புல பாஜகவை கடுமையா சாடி இருக்காரு ராகுல் காந்தி. நாடாளுமன்ற வளாகத்துல காங்கிரஸ் கட்சி உட்பட பல கட்சிகளினுடைய எம்பிக்கள் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி சொன்ன ஒரு விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையும் பிரச்சனையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல இப்போ அதை எதிர்த்துதான் நாடாளுமன்ற வளாகத்திலேயே காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. அப்பதான் பாஜக எம்பியான பிரதாப் சாரங்கி அப்படின்றவரை ராகுல் காந்தி அவர்கள் கீழே தள்ளிவிட்டதா கூறப்படுது. முகேஷ் ராஜ்புட் அப்படின்ற எம்பியை ராகுல் காந்தி அவர்கள் தள்ளிவிட்டதால அவரு பிரதாப் சாரங்கி மேல வந்து விழுந்ததாகவும் இதன் காரணமா பிரதாப் சாரங்கி அவர்களுக்கு தலையில காயம் ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் பகிரங்க குற்றச்சாட்டை பாஜக வச்சிருந்தாங்க. இந்த சூழல்ல அதுக்கு விளக்கமளிக்கும் விதமா டெல்லியில பத்திரிகையாளர் சந்திப்புல ஈடுபட்டிருந்திருக்காங்க காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள். நாடாளுமன்றத்துக்குள்ள காங்கிரஸ் எம்பிக்கள் நுழைய முயற்சி செய்யும் போது பாஜக எம்பிக்கள் அவங்கள உள்ள விடாம தடுத்ததாகவும் கையில பலகைகளை வச்சு இவங்களை தள்ளுனதாகவும் காங்கிரஸ் கட்சியினர் குற்றச்சாட்டம் முன் வச்சிருந்திருக்காங்க. இப்படி பாஜக எம்பிக்கள் தள்ளினதால மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் கீழே விழுந்ததுல அவருடைய மூட்டுல காயம் ஏற்பட்டதாகவும் ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட மூட்டிலேயே காயம் ஏற்பட்டதாகவும் பகிரங்க குற்றச்சாட்டை காங்கிரசும் வச்சிருக்காங்க. மேலும் பாஜக அம்பேத்கர் பிரச்சனையை திசை திருப்பும் நோக்கத்துல இந்த மாதிரியான முயற்சியில ஈடுபடுறாங்க அப்படின்னும் பகிரங்க குற்றச்சாட்டை ராகுல் காந்தி அவர்கள் முன் வச்சிருக்காரு. இப்படி தள்ளுமுள்ளு தொடர்பா என்ன நடந்தது அப்படின்ற விளக்கத்தை காங்கிரஸ் சார்பில் அளிச்சிருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.